Hi friends, welcome to Madhunavin Vlog channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃபரண்டான ரொம்ப ஜாலியான ஒரு வீடியோ தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் டைம் நானும் நவீனும் சேர்ந்து ஒரு சேலஞ்சிங் வீடியோ தான் பண்ண போறோம். சோ அது என்ன சேலஞ்சிங் வீடியோ, யார் வின் பண்ணாங்க அப்படிங்கறது எல்லாமே வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபன்னா இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி பாருங்க. சோ அதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி இப்போ வாங்க அது என்ன சேலஞ்ச் வீடியோ, எப்படி எல்லாம் இருக்குது, யார் வின் பண்றாங்கங்கறத வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈட்டிங் சேலஞ்ச் தான். ஸோ டைனிங் டேபிள், சேரு, அதுக்கப்புறம் 2 பிளேட் இதெல்லாமே எடுத்து வச்சாச்சு. நவீன் பார்த்தீங்கன்னா உள்ள ரூமில் இருக்கான். அவனுக்கு எதுவுமே இந்த செட்டப்லாம் தெரியாது. நான் போய் கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குது, என்ன சேலஞ்சு, என்ன மாதிரியான டாஸ்க் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சரி இப்போ வாங்க நவீன் போய் கூட்டிகிட்டு வரலாம். நவீன் சாப்பிட்லாமா? நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன், அது சாப்பிட்லாமா? அது சர்ப்ரைஸ். நான் கொடுத்தா சாப்பிடவே மாட்டியா? ஓப்பன் பண்ணு. ஏதாவது கெஸ் பண்ணுறியா என்னவா இருக்குன்னு? உள்ள ஸ்வீட் தான். ஸ்வீட்டில் என்ன? எஸ், பாரு. அப்படியே எடுக்கக்கூடாது, அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இதை நான் வீடியோ எடுக்க போகிறேன். இதில் நான் உனக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு தான் இந்த அரேஞ்ச்மெண்ட். ஆமாம், கேக்கு ரெண்டு கேக் இருக்குது. 2 கேக் எடுத்து ஒரு பிளேட்டில் வை பார்க்கலாம். டான் 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 டான். அது இங்கே. எஸ், கரெக்ட். ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதுதான் மெயின். நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு, ஆனால் அந்த சாப்பிட்றதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குது. வித்தவுட் யூஸிங் ஹேண்ட்ஸ் யூஸ் கவர் மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். கவரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணாமல், கை யூஸ் பண்ணாமல் நம்ம இதை சாப்பிட்ணும். 2 பேர்த்துக்கும் தான் சேலஞ்சு. இரு, நானும் வந்துடுறேன். ஸோ இதுதான் சேலஞ்ச், ஓகேவா? ஓகே. இப்போ 2 கேக் இருக்குது. 2 கேக்கில் 2 பேரும் சாப்பிட போகிறோம் வித்தவுட் யூஸிங் ஹேண்ட்ஸ். கை பின்னாடி வச்சுக்கோ. என்ன கை எங்கே வச்சாங்க? பின்னாடி தான் வைக்கணும். சரி, ஓகே. கை யூஸ் பண்ணவே கூடாது. ஓகே, அதான் சேலஞ்ச். யார் ஃபஸ்ட்டு பிளேட்டையும் டச் பண்ணக்கூடாது. ஓகே, பிளேட்டையும் டச் பண்ணக்கூடாது. உனக்கு தகுந்த மாதிரி நீ ஃபஸ்ட்டே வச்சுக்கோ. அதுக்கப்புறம் பிளேட்டை டச் பண்ணக்கூடாது, ஓகேவா? இந்த பேப்பர் மட்டும் 2 பேரும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டைமர் ஆன் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோனில் டைமர் ஸ்டார்ட் பண்ணிக்கோ. ஃபஸ்ட்டு கவர் ஓப்பன் பண்ணிவிட்டு, நான் கவர் ஓப்பன் பண்ணிட்டேன். டைமர் ஆன், ஓகேவா? இப்போ நான் கவர் நான் ஹெல்ப் பண்ணுவா. ரெட் வெல்வெட், இது கேரட் கேக். ஓகேவா? சரி, டைமர் ஆன் பண்ணிக்கோ. 00 இருக்குது. ஸோ எவ்வளோ மினிட்ஸில் யார் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சாப்பிட்டு முடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ முடிக்கிறவங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியல, ஆனால் முடிக்காதவங்களுக்கு லாஸ்ட்டாக, அதாவது கடைசியாக சாப்பிட்றவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது. ஸோ அது என்னங்கிறது நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். சரி, ஓகே. கேம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
முன்னாடி மெட்ராஸ் பேக்கரிக்கு ஆப்போசிட்டில் ஒரு வெஜி கேக் இருக்கும், அங்கே வாங்க. நல்லா இருக்கு. ஒரு சைஸ் பெருசாக இருக்கும். ரெண்டும் ஒரே சைஸில் தான் இருக்கும். அது சொல்லலாமா? நான் சாப்பிட்றது டச் பண்ணல. என்னோட இதுதான் பாதி இருக்கு, என்னோட பாதி முக்கால்வாசி இருக்கு. எந்த இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். நான் எதுவும் டேஸ்ட் பண்ணலப்பா. கேக் நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? இதுக்கு மேலே எப்படி சாப்பிட்றது? இப்படி சாப்பிட்றது மட்டும் தாரிகா பண்ணு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவன் இப்படியே சாப்பிடுன்னு சொல்லுவான். அதனால தான் தாரிகா வந்து தூங்க வச்சுட்டு நான் அவனுக்கு வந்து இந்த சேலஞ்ச் வந்து கொடுத்துருக்கேன். அவள் முழிச்சிட்டு இருந்தான்னா நம்மளால இந்த கேக்கே சாப்பிட முடியாது. கடகடன்னு சாப்பிட முடியல. கொஞ்சம் என்ன பனிஷ்மெண்ட்டு இப்பயே சொல்லிடு, எனக்கு தெரில யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு. ஸோ ஜெயிச்ச அப்புறம் நீ வந்து சரி நீயே பனிஷ்மெண்ட் சொல்லு. நான் எதுவும் இப்போ வரைக்கும் யோசிக்கல. சரி ஏதாவது யோசிச்சு லாஸ்ட்டில் சொல்லிக்கலாம் தான், லாஸ்ட்டில் வந்து சொல்லிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். சரி நீயே பனிஷ்மெண்ட் வந்து சொல்லு. நான் வந்து சேலஞ்சுக்கு வந்து ஒன்று பண்ணிட்டேன். ஸோ அதனால் பனிஷ்மெண்ட் உன் சாய்ஸ். ஓகே, உனக்கு பனிஷ்மெண்ட் வந்து 1 டே ஃபுல்லாக நான்வெஜ் மட்டும் தான் சாப்பிடணும். புரியல எனக்கு. இது வந்து பனிஷ்மெண்ட் கிடையாது. நீ தான் 3 நேரம் சாப்பிட மாட்டேங்க. ஸோ டே ஃபுல்லாக 1 டே ஃபுல்லாக நான்வெஜ் மட்டும் சாப்பிடணும். எப்போ? அது நெக்ஸ்ட் வீக்கில் நமக்கு ஒரு கெஸ்ட் வராங்கல்ல, அன்னைக்கு. கெஸ்ட் யாருங்கிறது தெரியுங்களா? எனக்கு தெரியும். திகட்டுது. ஆல்மோஸ்ட் 4 minutes ஆச்சு. என்னால் இதுக்கு மேலே முடியல. திகட்டுது ரொம்ப. எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல. ஃபுல்லாக சாப்பிடணும். இதெல்லாம் சாப்பிட முடியாது. டன் டன் டன். இது ஒத்துக்க முடியாது. இன்னும் இருக்கு. இது சீட்டிங்.
இது சீட்டிங். ஓகே டைமர். என்னோடது பார்த்தீங்கன்னா இன்னும் இவ்வளோ இருக்குது. என்னால் இதுக்கு மேலே வந்து முடியல. இவன்ட்ட கண்டினியூ. நான் முடிச்சிட்டேன். சாப்பிட்டு சாப்பிடு முடியும். எனக்கு போதும், அதான் நீ ஜெயிச்சிட்டியே. ஸோ கேக் வேஸ்ட் பண்ண போறியா? சாப்பிடு. சரி ஓகே, கையிலே சாப்பிட்டுக்கோ. இல்லை, நான் வந்து சேலஞ்ச் தான். சரி, உனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப மோசமாக இருந்தது. நல்ல கேக்கை கையில் எடுத்து நான் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது வந்து இந்த மாதிரி சாப்பிட்டது அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. பட் கேக் டேஸ்ட்டாக இருந்தங்காட்டி ஓகே போயிடுச்சு. அது அந்த சைடு போயிடுச்சு. அதுக்காக நீ அந்த சைடு போக போறியா? என்ன பண்ணுவேன்? இப்படி நின்றுட்டு குமிஞ்சிட்டு சாப்பிடுவேன். நல்லா இருக்கு. சாப்பிடு சாப்பிடு. நல்லா சிக்கன் பிரியாணிக்கெலாம் இந்த மாதிரி சேலஞ்ச் வைக்கல. நீ வச்சிருந்தேன்னு வச்சுக்கலாம். சிக்கன் எப்படி சாப்பிட்ருப்ப? தெரியலையே. ஆமாம், இந்த மாதிரி சேலஞ்செலாம் உனக்கு யார் சொல்லிட்டாரு? யார் சொல்லிட்டாரு? அது வந்து நான் வந்து யோசித்தேன், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இதையும் யோசிச்சிருக்கேன். நீ பாருங்க மக்களே, யூடியூப்ல இந்த மாதிரி 1000 சேலஞ்ச் இருக்கு. இருந்தாலும் மேடம் வந்து இதை யோசித்து கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேடமே போய் இன்னைக்கு கேக் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுவே பெரிய விஷயம்தான். இந்த 2 days முன்னாடி காலையில் நான் டயட்டில் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் டயட்டில் இருந்தது தான். டயட்டில் இருக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனால் முடியவே மாட்டேங்குது. என் வாய் இங்கே வந்தால் மாறிடுது. ரொம்ப தகுது. முடி இதெல்லாம் இருக்குல்ல, நீங்கள் மட்டும் சாப்பிடு. என்ன சொன்னீங்க? அதுக்கு மேலே சாப்பிட முடியல. சாப்பிடு. ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் 7 minutes ஆயிடுச்சு. 7 ஓகே. இந்த மாதிரி சேலஞ்ச் கண்டுபிடிச்சது தப்பு தான். ஐ எம் சாரி. ஸோ இந்த சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா நவீன் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டு முடித்தான். அவனோட டைமிங் வந்து 5 minutes 25 seconds. நான் பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் வந்து சாப்பிட்டேன். என்னோட டைமிங் பார்த்தீங்கன்னா 7 minutes 1 seconds தான் வந்து நான் வந்து சாப்பிட்டு முடித்தேன். ஸோ அதை வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த சேலஞ்சோட வின்னர் பார்த்தீங்கன்னா நவீன் தான். இதுதான் வந்து நான் சாப்பிட்டு முடித்த அந்த டைமிங். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த சேலஞ்சிங் வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி மோர் சேலஞ்சிங் வீடியோஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னென்ன வீடியோஸ் வந்து நாங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இல்லை வேறு ஏதாவது வந்து கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லலாம். ஸோ நாங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்கமிங் சேலஞ்சிங் வீடியோவில் அதையுமே வந்து பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.